இன்னைக்கு சாயந்தரமே நாங்க மெட்ராஸ் கிளம்புறோம். அப்படிங்களா? நல்லபடியா போயிட்டு எல்லாம் நல்லா கேட்டுங்க. நைட்டு ட்ரெயின்ல எல்லாரும் மெட்ராஸுக்கு போக போறோம். எவ்வளவு சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டுங்க. அப்புறம் பாதி வேலை எனக்கு சோறு வேணும் குழம்பு வேணும் கேட்டீங்கன்னா வாங்கி தர மாட்டேன். சுத்தம் சாப்பிடுங்க. டேய் குழம்புது. ஆமா நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமாமே அப்படியா? ஆமா. சாப்பாட்டுக்கிறவே எக்கச்சக்கமாயிருமே. ஒரு நாளைக்கு 10 மூட்டை அரிசி சோறு தோன்றானுங்க. ஏன் என்னையா நீ சோறு சாப்பிட்றதுக்குலாம் கணக்கு பார்த்து எங்கிட்ட மட்டும் இது போல 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நான்லாம் 10 ஊருக்கு சோறு போடுவோம்னாக்குன்னு சும்மா இருந்தா அப்படிதான் பேசுவேன். சோறு அள்ளி வாயில போடு. எப்படி இவங்க அத்தனை பேரைய நிலத்துல இறக்கி இந்த பக்கம் 10 ஏக்கரை கத்திரி வெண்டை தக்காளி காய்கறி தோட்டம், அந்த பக்கம் வாழை தோட்டம், அந்த பக்கம் நெல்லு கரும்புன்னு விதைச்சு அறுத்துற மாட்டேன். இவங்கள வச்சு அட போத்த தனி இவங்க யாருக்கு விவசாயம் தெரியாது. ஆடா என்ன தம்பி நீங்க காக்கா குருவிலாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு. விவசாயங்கிறது இயற்கை. உன் பாட்டு மூடெல்லாம் விவசாயம் தானே பார்த்துருப்பான். விவசாயம் ஒரு ரத்தத்திலேயே இருக்கும். விதை யாரு போட்டாலும் முளைக்கும்.